மல்லிக்கு இப்போ வரைக்கும் தீபிகா யார் அப்படிங்கிறது தெரியாமல் அவங்கக்கிட்டேயே போய் திரும்ப திரும்ப நிற்கிறாங்க. ஆனால் இப்போ தீபிகா யார் அப்படிங்கிறது தெரிய வரும்போது தான் மல்லி பெரிய அதிர்ச்சி ஆக போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பயம் எல்லாமே வரும். ஏன்னா என்ன நடக்க போதோ இனி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சம் மல்லிக்குள்ளே வரத்தான் போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா தீபிகாவோட நோக்கமே என்ன அப்படின்னா மல்லியை பழி வாங்கணும் அப்படிங்கிறது தான். அவங்க ஒரு பொறுப்பில் இருக்காங்க, இருந்தாலும் அதை தாண்டி மல்லி எப்படியாவது தூக்கி உள்ளே வச்சிடணும். அப்போ விஜய் எவ்வளோ சித்திரவதை பண்ணாலும் அப்போ அந்த இடத்துலையாவது மாற்றி சொல்லுவாங்க. அதாவது மல்லிக்காக தான் நான் இதை பண்ணேன், நான் சொன்னேன் அப்படிம்பாங்க. அப்போ மல்லியை தூக்கி உள்ளே வச்சுட்டா மல்லியை நம்ம நினச்ச மாதிரி சித்திரவதை பண்ணிடலாம். அதே நேரத்தில் உள்ளேயே அவங்கள சாகடிச்சிடலாமா அப்படிங்கிற முடிவு கூட வருவாங்க. ஏன்னா இந்த தீபிகா அந்த மாதிரி தான் அவங்க தம்பியோட தினேஷோட கல்லறையில் சத்தியம் பண்ணாங்க, அந்த மல்லியை நான் பழி வாங்குவேன்னு. அப்போ இப்போ வரைக்கும் மல்லிக்கு தீபிகா யார், அந்த தினேஷோட அக்கா தானா அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது தெரிய வரும்போது பெரிய அதிர்ச்சி தான் மல்லிக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் மல்லி தீபிகாவை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க. ஏன்னா மல்லியும் சளைச்சவங்க கிடையாது, உண்டு இல்லைன்னு பார்க்கக்கூடிய ஆள் தான். ஆனால் இவங்க கையில் தீபிகா கையில் சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவங்க ஒரு காக்கி யூனிஃபார்மில் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவங்கள எதிர்க்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க எல்லா சூழ்நிலையிலும் மல்லிக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. மல்லியை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் காலம் முழுக்க மல்லி வெளியே வரக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. இதுக்கு இடையில தான் இந்த ராஜிக்கு தீபிகா யாருங்கிற விஷயம் தெரிய வந்தது. அப்படின்னா அதுக்கப்புறம் ராஜியும் தீபிகா கூட கூட்டு சேருவாங்க. ஏன்னா ராஜியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு ஒட்டுண்ணி மாதிரி தான். அவங்க யாரெல்லாம் மல்லிக்கு எதிராக இருக்காங்களோ அவங்க கூட போய் உடனே ஒட்டிக்குவாங்க. இதுக்கு முன்னாடி சுடர் அப்போ அப்படி தான் பண்ணாங்க. உடனே சுடர் கூட சேர்ந்துக்கிட்டு மல்லியை பழிவாங்க போகிறேன்னாங்க. இப்போ அவங்க ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அவங்க விஷயம் வெளியே வந்ததுன்னா அவ்வளோதான், அவங்களும் நிரந்தரமாக ஜெயிலுக்கு போயிட வேண்டியதான். ஏன்னா அந்த விஷயம் சுடர் கையில் தான் இருக்குது. இப்போ அப்போ முக்கியமான விஷயம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான், அந்த என்ன க்ளூ அப்படிங்கிறத தேடிக்கிட்டு இருக்காங்க தீபிகா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.